நம்பர் 1 முதலமைச்சர் ஐயா, திராவிட மாடல் ஐயா, எங்க இருக்கிறீங்க? ஒடியாங்க, ஒடியாங்க, ஒடியாங்க. இங்க பாத்தீங்களா அநியாயத்தை, உங்க கட்சிக்காரங்க பண்ற அநியாயத்தை. அமைச்சரா இருந்த பொன்முடிக்கு அமைச்சர் பதவி போயிடுச்சுன்னு இவன் மறுபடியும் அமைச்சர் ஆகணும்னு சொல்லி 108 பால்குடம் எடுத்து என்ன மாதிரி பண்றாங்க தெரியுமா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க. அடாடாடாடாடா, யாரு ஏற்பாடுன்னு கேட்டீங்கன்னா திமுக தொண்டர்கள் ஏற்பாடா. நல்லா இருக்குல்ல இது? ஐயா வீரமணி ஐயா, ஒடியாங்க, இந்த அநியாயத்தை கேளுங்க, தட்டி கேளுங்க ஐயா. திமுக பண்ற அநியாயத்தை தட்டி கேளுங்க ஐயா. சுபவி ஐயா, எங்க இருக்கிறீங்க? வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க, கேளுங்க ஐயா கொஞ்சம். இது என்னன்னு அநியாயம் பண்றாங்க ஐயா, அநியாயம் பண்றாங்க. என்னய்யா இது? போன மாசம் எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிட்டாரு? இந்த கோவில்ல இருக்கக்கூடிய இந்த தாடிக்காரர் சிலையை கொண்டுட்டு போயிட்டு ஒரு பொது இடத்துல வைங்கன்னு சொன்னாங்க. ஆனா பொறுக்க முடியாம பொங்கு பொங்குன்னு பொங்குனீங்கல்ல. இப்ப என்னாச்சு? ஒரு கோவிலுக்கு பூட்டு போட்டாரு அமைச்சர்னு சொல்லி அந்த அமைச்சருக்கு பொறுப்பு போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு செய்தி வெளியே வந்துச்சு, அவ்வளவுதான். என்னாச்சு? 108 பால் கூட தூக்கிட்டு போறீங்கல்ல. இதுக்கு தான் நான் அடிக்கடி கேட்கறது, உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய கோட்பாடு என்ன, உங்க குறிக்கோள் என்ன? ஒன்னே கடவுள் இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லுங்க. ரெண்டுல ஒன்று முடிச்சுட்டு போங்க. அதை விட்டுட்டு சும்மா நீங்க பால் குடம் தூக்கிக்கிட்டு அப்புறம் என்னன்னா கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு சொல்லிட்டு, இப்ப யாருயா முட்டாளு? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, யாரு முட்டாளு? இப்ப 108 பால் குடம் தூக்குறீங்களே, நீங்க முட்டாளா இல்ல கடவுளை கும்பிடுறவங்க முட்டாளா? இப்ப நீங்க கும்பிடுறீங்கல்ல, இதெல்லாம் அநியாயம் இல்லையா? இப்படிலாம் செய்யலாமா? ஐயா வீரமணி ஐயா, கொஞ்சம் வாங்க. சுபவி ஐயா வாங்க. திராவிட மாடல் முதலமைச்சர் ஐயா, நீங்களும் கொஞ்சம் வாங்க. ஆளுக்கு ஒரு கை பிடிச்சி அந்த தாடிக்கார சிலையை கொண்டு போய் குப்பையில் ஓடுங்க.